வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 2A மெயின்ஸுக்குரிய 60 மார்க் தான். தமிழ் இலக்கணம் பார்ப்போம். இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஓரெழுத்து ஒரு மொழி, உரிய பொருளை கண்டறிதல், வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல், வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்று, வினையெச்சம், வினையாளனியும் பெயர், தொழிற்பெயர் உருவாக்குதல், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். மா ஓடியது. இத்தொடரில் மா அப்படின்ற சொல் உணர்த்தக்கூடிய பொருள். மா அப்படின்னா குதிரை. மீனா என்ன குறிக்குது அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழியில மேலே. நாவு. மா மரம், விலங்கு. மா அப்படிங்கிறதுக்கு மரம், விலங்கு. மலைனா வெறுப்பு, சிலம்பு. அரசன், வேந்தன் அரசன். என்னது இது? அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படின்னா மதில். சோன்னு மதில்ல சாயிற மாதிரி. சோனா என்னது? மதில். பகை, பகை. தூனா பகை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நானா என்னது? நாக்கு, நாவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய அப்படின்னா என்னது? கடவுள், தெய்வம். தீ ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தீ அப்படிங்கிறது என்ன குறிக்குது? நெருப்பு, இனிமை, தீமை. இதெல்லாமே என்னது? தீ வரும். வலிமை மட்டும் என்னது? குறிக்காத பொருள் கேட்டிருக்கனால வலிமை வராது. மேன்மை. மேனது? மேன்மை. பையில இளமை, பை. அணிகலன். நூனது? அணிகலன். ஓ அப்படியா? அப்படி கேட்போம் இல்லையா? அப்போ வியப்பு. மதகு நீர் தாங்கும் பலகை. மகிழ்ச்சி. அனைத்துமே என்னது? சரிதான். வேர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. வேர்ச்சொல் நம்ம நிறைய தடவை என்ன பண்ணியிருக்கோம்? திருப்பி விட்டுருக்கோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க? உண்கிறான் அப்படிங்கிறதுனுடைய வேர்ச்சொல் எதுலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னா உன் அப்படிங்கிறது தான் சரி. கேட்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன சொல்லணும்? கேள் அப்படின்னு கேட்கணும். நடு கட்டளையிடக்கூடிய பொருளாக இருக்கணும். ஒருத்தருக்கு ஆர்டர் பண்ணுற மாதிரி என்ன நடு அப்படி சொல்லணும். கொன்றான், கொல். தீர்த்தோன் எப்படி ஆரம்பிக்குது? வேர் தீர். பணிந்தான், பனி. இங்க என்ன நீ வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. பணிந்தான், அப்போ பனி. போற்றி, போ அப்படி சொல்லணும். போற்றினா என்னது? போ. வெந்த, வே அப்படிங்கிறதுலாம் என்ன இருக்குது? வெந்த அப்படிங்கிறது வந்திருக்கு. சுட்டான், சுடு. சுட்டானா என்னது? சுடு. நொந்தான், நோ தான் என்னது? நோ அப்படிங்கிறது என்னது? நொந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. கண்டு, கான். கெட்டான் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க? கெடு, கெட்டான். நின்றான், நில் அப்படின்னா நின்றான். பாடிய, பாடு அப்படி சொல்லணும். பாடிய, பாடு. வருக, வா அப்படின்னா வருக. வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்று, வினையெச்சம், வினையாளனியும் பெயர், தொழிற்பெயர். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? அவங்களே வேர்ச்சொல் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் என்ன அப்படி சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ வா அப்படிங்கிற வேர்ச்சொல்லோட வினை முற்று எப்படி இருக்கணும்? வந்தான். ஃபில்லாக இருக்கணும். வினை முற்று பெற்றிருக்கணும். இப்போ வானா வந்தான். சென்றான். செல்லுனா என்னது? சென்றான், வினை முற்று. கூறினான். கூறுனா என்னது? கூறினான். படி என்ன கேட்டிருக்காங்க? வினை எச்சம். வினை ஒரு வினை எச்சம்.
முற்று அப்படின்னா அது முற்று பெற்றுச்சுன்னு அர்த்தம். எச்சம் அப்படின்னா எச்சமாக வந்து நிற்குது, இன்னும் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். படி படித்து, தா தந்து, வெல் ஈ ஊ அப்படி வந்து முடியும். வென்று, பாடு, பாடி அப்படிங்கிறதுல என்னது வினையெச்சம். வினையாளனையும் பெயர் கேட்டிருக்காங்க. கல் அப்படின்னா என்னது கற்றவன். வினை வந்து தொழில் செய்யாமல் தொழில் செய்கிறவரையும் சேர்த்து குறிச்சிச்சுன்னா அதுதான் என்னது வினையாளனையும் பெயர். அப்போ கல் யாரு கற்றவன். எடு எடுத்தவன். இப்போ கொடு எப்படி வரும் கொடுத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். பகர் பகர்தல், தொழிற்பெயர் வந்துட்டோம், அது முடிஞ்சிருச்சு. தொழிற்பெயர் அப்படின்னா என்னது அந்த தொழிலை குறிக்கணும், அப்போ முடிஞ்சிருக்கும். பகர்னா என்னது பகர்தல். உணர் உணர்தல். கான் கான்னா என்ன வரும் காணல். சிரி சிரித்தல். நினை நினைத்தல். அவ்வளோதான், இதுதான் என்னது தொழிற்பெயர். அகரவரிசை கொடுத்துருக்காங்க. அகரவரிசை நீங்கள் நம்மளுக்கு தெரிஞ்ச உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்களினுடைய வரிசை முறை தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணிடலாம், இதை குறிச்சிடலாம். கா வரிசை கேட்டிருக்காங்க. கவை, கிளை, குச்சு, கொம்பு. இங்கே ஃபஸ்ட்டு கோலை ரெண்டுமே கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ ஃபஸ்ட்டு இப்பு வருமா இம்மு வருமானு பார்த்துக்கணும். கொப்பு, அதுக்கப்புறம் தான் என்னது கொம்பு. இப்புக்கு அடுத்து இம்மு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆ வரிசையில் கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லாமே ஆ தான் கொடுத்துருக்காங்க. முதல்ல எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்ததை பார்த்துக்கோங்க. அரும்பு, அலரி, அவள் அப்படிங்கிறதா என்னது இதில் சரி. கிளை, இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இதை பார்த்த உடனே கா முதல்ல வந்திருக்கு அப்படின்னாலும் என்ன பண்ணிடுங்க, அதை வந்து குறிச்சிருங்க. மேலே இருக்க மூணுலையுமே வந்து கா வரிசை இல்லை, அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்குது. கலை, கிளை, குச்சி, கொழுந்தாடை அப்படிங்கிறதா என்னது சரி. இங்கே என்ன வரும், சா இருக்கான்னு பாருங்கள். சா வரிசையில் தான் கேட்டிருக்காங்க. சாந்தம், சுரும்பு, தைலம், சோலை. ஐ வந்துருச்சு, அதனால ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடணும், அகர வரிசையில் இருக்கக்கூடிய ஐயோ, பொய்யோ, மையோ, வெய்யோ. இங்கே ஆ வந்திருக்கு. அழுவம், உறவுநீர், கரையும், நெகிழி, சென்னி, மதலை அப்படிங்கிறது என்னது சரி. அடுத்தது நாக்கு. நான் வந்து கொஸ்டின் வந்து என்ன பண்ணுங்க, எவ்வளோ விஷயங்கள் படிப்போம், நான் படித்ததே வருமா அப்படின்றது கேள்விக்குறி தான். அப்படிங்கிறப்போ எலிமினேட் பண்ண கற்றுக்கங்க. நை, நோ, நோ வந்திருக்கு இல்லையா, அப்போ நாக்கு தான் ஃபஸ்ட்டு வரும். நாக்கு, நைடதம், நொய்யல், நோம்பு அப்படிங்கிறது என்னது சரி. இங்கே என்ன வரும், ஆ வந்திருக்கு. ஆ, இ, ஈ, அப்புறம் என்ன வருது, ஏக்கு அடுத்து தான் பூ. ஆ, ஆ, இ, ஈ, ஊ, ஊ, அப்புறம் தான் என்ன வருது, ஏ வருது. அப்போ என்ன ஆன்சர், இதுதான் என்னது சரி. ஆ, இ, ஈ, ஊக்கு அப்புறம் தான் என்ன வரும், ஏ அப்படிங்கிறதுல ஆடு, இரக்கம், ஈதல், ஊக்கம், எளிமை. என்ன கொடுத்துருக்காங்க, மா கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே மூணுலையுமே பார்த்துக்கோங்க, இது ரெண்டில் தான் ஒன்றா இருக்குது. ஆனால் மாக்கு அடுத்து மா தான் வரும் இல்லையா. மண், மான், மிளகு, மீன், முன், மூடி, மெல்ல, மேடு. இங்கே ஆ வந்துருச்சு முதல்லையே. அலுவலர், மக்கள், மாந்தர், மொழி. இங்கே என்ன ஆகுது, ஆ இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன வரணும், ஆ தான் வரணும். அன்பு, ஆடு, ஊக்கம், ஏது, ஔவை. வா வந்திருக்கனால வம்பு, வாக்கு, விசை, வீழ்ச்சி. கற்றல், கா வந்துருச்சு கற்றல். ஆனால் இங்கே காக்கு அப்புறம் கீ வந்துருச்சு இல்லையா, அப்போ இங்கே கா தான் வரும். காணுதல், கிளி, கீசு, கொம்பு. தேங்காய், தொன்மை, தோழன், தவ்வை அப்படிங்கிறது என்னது சரி. இது என்னது, தூ, தூ, தே, தாண்டுதல். அப்போ தா வரும் இல்லையா, தாண்டுதல், துன்பம், தூண், தேன் அப்படிங்கிறது தான் என்னது சரி. ரெகுலராகவே என்ன பண்ணுறோம் நம்ம, பிடிஎஃப் இது வந்து இருக்குது, டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. 60 கொஸ்டின் அப்படிங்கிறது உங்களுடைய
தலையெழுத்தே வந்து மாற்றிடும் இல்லையா? நம்ம பார்க்குறதுக்கு ஈஸியாக தான் தெரியும் எந்த ஒரு விஷயமுமே. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும், கடினமான இருக்கிறதும் கூட எளிமையாக வந்து மாறிடும். அதனால் ஜாயின் பண்ணி என்ன பண்ணுங்கள், டெஸ்ட் பேட்சாவது போடுங்க. டெஸ்ட்டு வந்து ரெகுலராக அட்டன் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பொருந்தாச்சொல் கண்டறிதல், பிழை திருத்தம், சந்தி பிழையை நீக்குதல், ஒருமை பன்மை பிழைகளை நீக்குதல், மரபு பிழைகள், வழுவுச் சொற்களை நீக்குதல், பிறமொழி சொற்களை நீக்குதல் அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு பிழை திருத்தத்தில் கொடுத்துருக்காங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல். பொருந்தாதது எது அப்படின்னா வைகை, கங்கை, காவேரி கொடுத்துருக்காங்க. அப்போ எது மட்டும் வராது, மேட்டூர் அணையினால் அது வந்து என்னது வராது, மேட்டூர். புறநானூறு, நற்றிணை, அகநானூறு அப்படிங்கிறதுலாம் என்ன நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இல்லை என்ன நூல், எட்டுத்தொகை நூல். நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஒத்து பதிற்று பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் கழியொடு அகம் புறம் என இத்திரத்தை எட்டு தொகை அப்படி சொல்லுவோம் நம்ம. அதனால் கயமை மட்டும் என்னது வராது. முருகன், ஆறுமுகன், சரவணன் எல்லாருமே ஒரே ஆள், முருகனை தான் குறிக்குது. நாராயணன் மட்டும் திருமால். காரைக்கால் அம்மையார், சேக்கிழார், பட்டினத்தடிகள் இவங்க எல்லாமே எதில் வருவாங்க, பக்தி இலக்கியம். இப்போ கண்ணதாசன் வந்து கவிஞர், அவர் வரமாட்டார். கண்ணதாசன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, திருக்குறள், இன்னா 40, நாலடியார் அப்படிங்கிறதெல்லாம் கீழ்கணக்கு நூல்கள். குறுந்தொகை மட்டும் என்னது வராது. வைகரை, யாமம், ஏற்பாடு, பொழுதுகள் சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து மார்கழி மாதம் மட்டும் என்னது மாதம், அதனால் வராது. வெண்மை, கலர்ஸ் இதெல்லாம் நிறம், அப்போ எளிமை மட்டும் என்னது வராது. பொருந்தாதது அப்படின்னா 3 வந்து பொருந்திருக்கும், ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ எது வராது அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை, திருக்குறள் நூல்கள் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆசிரியர் கம்பர். அப்போ திமிங்கலம், சுறா, முதலையெல்லாம் கடலில் இருக்கிறது, கங்காரும் வராது. அறிவை, பேதை, பெதும்பை, மகளிரினுடைய பருவங்கள் இருக்கும் இல்லையா, அதில் அறிவை, பெதும்பை, பேதையெல்லாம் வரும். காலை மட்டும் என்னது வராது. தேங்காய், கத்திரிக்காய், மாங்காய் எல்லாம் கொடுத்துருக்காங்க. தேங்காய், பனங்காய், மாங்காய் எல்லாம் வருது, எது வராது, கத்திரிக்காய் மட்டும் என்னது வராது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்கம், வழமை, செல்வம் இதெல்லாமே என்னது வளர்ச்சி, அப்போ இது வறுமை. வளர்ச்சி குன்றி போகிறது வறுமை. பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு இதெல்லாமே வந்து என்ன யார் எழுதியிருக்கிறாங்க, பாரதியார் வருவாங்க. இது மட்டும் யார் வர்றாங்க, பாரதி தாசன் வராரு. சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி தெரியும் நம்மளுக்கு. திருமுருக ஆற்றுப்படை மட்டும் என்னது ஆற்றுப்படை நூல்கள்னால அது வராது. ஆடுகொடி, உன்கிழவி, கொள்போல்லாம் வினைத்தொகை. அப்போ வெஞ்சுடன் மட்டும் என்னது பண்புத்தொகை. எது வந்து வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு. பிழை திருத்தம், சந்திப்பிழையற்ற ஒரு சொற்றொடர் அப்படின்னா முகமலர்ச்சியையும் அகமலர்ச்சியையும் கொல்லக்கூடியது, இக்கு வந்துருச்சு இல்லையா, கொல்லக்கூடியது சினம் ஒன்றே அப்படிங்கிறத என்னது சரி. அங்கே மட்டும் என்ன இருக்கு, இக்கு வந்திருக்கும். நந்தி கழம்பகம், 3ஆம் நந்திவர்மனை இப்போ வந்துடணும். 3ஆம் நந்திவர்மனை பாட்டுடை இத்து வந்துடணும். பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது. காவடி தூக்கி செல்லும் போது பாடப்படுவது தான் என்னது காவடி சிந்து அப்படிங்கிறது என்னது சரி. ஒருமை பன்மை, செயற்கை கோள்கள் வந்திருக்கு இல்லையா, அப்போ கோள்கள் விண்ணில் பறக்கின்றன அப்படிங்கிறது என்னது சரி. குதிரைகள் ஓடின, குதிரைகள் எல்லாமே என்னது பன்மையில் இருந்தால் பன்மையில் முடிங்க, ஒருமையில் இருந்தால் ஒருமையில் முடிச்சிருங்க. 5ஆண்டு திட்டம், 5ஆண்டு திட்டங்கள் ஏற்க பெற்றன. மரபு பிழை என்ன சொல்லியிருக்காங்க, நேருவின் அணிசேரா கொள்கை இந்தியாவின் புகழை மேலும் பறைசாற்றி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத என்னது அந்த இடத்துல சரியாக வரும். சோறு உண்டு சோறு உண் பழம் தின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, சோறு உண்டு பழம் தின்று பால் பருகி என்ன பண்ணியிருக்கான் படுத்தான் அப்படிங்கிறதான்
சரி. மாட்டுக்கொட்டையில் அப்படின்னு வராது இல்லையா, மாட்டு தொழுவம் தான். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, கிளி கொடுத்துருக்காங்க அடுத்த லைன். அப்போ அங்கே என்ன ஆகும், கிளி வந்து கொஞ்சம், இதுவும் வரல, கொட்டகை வரல, மாட்டு தொழுவத்தில் கிளி வந்து என்னது கொஞ்சம். வழுவு சொற்களில் இளநீர் அப்படிங்கிறது தான் சரி. இளநீர் வேண்டுமா பதநீர் வேண்டுமா அப்படி சொல்லி கேட்போம் இல்லையா. புறக்கடை பக்கம் போகாதே அப்படிங்கிறது என்னது சரி. ஆற்றங்கரையில் அப்படிங்கிறது சரி. 5 காணி நன்சை நிலம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், சொல்லணும். நன்சை நிலம். பிறமொழி சொற்கள் நீக்கணும். அப்போ சிற்றுண்டி அருந்தினான் அப்படின்னு தான் சொல்லணும். கல்விக்கு உரியவள் கலைமகள். நாள்தோறும் உடற்பயிற்சி செய் அப்படிங்கிறது என்னது கரெக்டு. இப்போ ஆங்கில சொல் கிளாஸ் விண்டோ அப்படின்னா என்னது, கண்ணாடி சாளரம். சாளரம், விண்டோனா சாளரம். பையன் டிஃபென்ஸில் வேலை பார்க்குறான் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க, இராணுவம். மணி ஆர்டர் பண விடை. மணி ஆர்டர்னு என்னது பண விடை. லைசன்ஸ் உரிமம். அசென்சேஷன் அப்படின்னா சுட்டு கொள்றது. ஜட்ஜ் அப்படின்றவங்க நீதிபதி. நீதிபதி தீர்ப்பு வழங்குறாங்க. ஏஜெண்ட் அப்படின்னா முகவர். முகவர் தான் ஏஜெண்ட். எஸ்எஸ்எல்சி எக்ஸாம் அப்படிங்கிறது என்னது, இடைநிலை பள்ளி விடுப்பு சான்று தேர்வு அப்படிங்கிறது என்னது கரெக்ட். ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் காடுகள் பாதுகாப்பு. டீ பார்ட்டி தேநீர் விருந்து. டிராவலர்ஸ் பங்களா பயணியர் விடுதி. கன்சியூமர் நுகர்வோர். டெவலப் முன்னேற்றம். ஏஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க, இயற்கை வனப்பு. ஆர்கியாலஜி தொல்லியல் ஆய்வு. கிரீன் ரூம்ஸ் பாசறை. எக்ஸ்ப்ளோரர்ஸ் நிலவியல் கண்டுபிடிப்பாளர்கள் அப்படிங்கிறத என்னது சரி. ரைட்ஸ் அப்படின்னா சட்ட ஆவணங்கள் தான் என்னது ரைட்ஸ். பெருக்கல் பெருக்கல். இந்த ரூ வந்து